மிகவும் மகிழ்ச்சியான செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன். முதல் வாழ்த்து முனைவர் பால்பாண்டி ஐயா அவர்கள் எங்கே வேலை பார்க்குறாருன்னா முத்துராமலிங்க தேவர் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். அவர் முன்னாள் மாணவர், இந்நாள் பேராசிரியர். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் மேடம் அவர்களுக்கு முன்னாள் மாணவர் சங்கத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த அருமையான நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இப்போ தற்போது படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளும் மற்ற ஆசிரியர் பெருமக்களும் ஊர் பொதுமக்களும் முதல் 3 மதிப்பெண்கள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பாடங்களில் பெற்று சிறப்பித்த மாணவ செல்வங்களையும் அவர்களோடு வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களையும் எங்கள் முன்னாள் மாணவர் சங்கம் சார்பாக வருக வருகென வரவேற்கிறோம். அன்பு மாணவர்களே, பொதுவாக இன்னைக்கு எல்லா துறைகளிலையும் அதிகமாக சாதிக்கக்கூடியது இந்த அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தான். நீங்கள் சமூக வலைத்தளங்கள்ல நிறைய பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு நிறைய புதுசாக கற்றுக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்களே எல்லாமே கற்றுக்குருவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் கையில் ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் இருக்கு. அதன் மூலம் இன்னைக்கு நடப்பு நிகழ்வு எல்லாம் தெரிஞ்சுக்கிருவீங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தான், குறிப்பாக பெண்கள் மாணவிகள் தான் அதிகமாக நல்ல மதிப்பெண், நல்ல பணிக்கு செல்வது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம அரசு பள்ளி தான் இருக்குது. இந்த அரசு பள்ளியில் படித்ததுனால தான் நானும் இன்னைக்கு ஒரு கல்லூரியில் பேராசிரியராக உயர்ந்திருக்கிறேன். அந்த கட்டடத்தில் தான் நான் +1 +2 படித்தேன். இந்த கம்ப்யூட்டர் ரூம்பாக இருக்காது, அதுக்கு அடுத்ததுல தான் புது கட்டடம். அப்போ தான் அங்கே ஆஃபீஸ் இருப்போம், பிரின்சிபால்கள்லாம் அங்கே தலைமை ஆசிரியர்லாம் அங்கே இருப்பாங்க. அந்த மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. இன்னைக்கு பார்க்குறேன், கிட்டத்தட்ட நான் 2000 முடித்தேன். 26வது வருஷம் கழிச்சு 26 வருஷம் கழிச்சு என் பில்டிங்கை பார்க்குறேன். இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு மேடம். உண்மையிலே இதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு எப்படி உருவாகுதுன்னா அந்த மாணவிகள் தான். இவங்க ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கலன்னா இப்படி ஒரு நிகழ்வுக்கு நாங்கள் வந்திருக்க முடியாது. இந்த தருணத்தில் அவங்களுக்கு மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல உங்களுக்கு ஒரு ஆசிரியராக நான் ஒரு சின்ன அட்வைஸ் என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியில மொபைல் போன் யூஸ் பண்றது அதிகமாயிருச்சு. பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பெரியவர்களுடைய அந்த மதிப்பு தன்மை, மொராலிட்டின்னு சொல்லுவோம், அந்த தன்மை கொஞ்சம் குறைஞ்சுக்கிட்டே வருது எல்லா இடங்களிலுமே. நம்ம பள்ளி மாணவர்கள் அந்த மாதிரிலாம் இல்லாம தேவையானதுக்கு மட்டும் அந்த மொபைல் போனை பயன்படுத்துங்க. பெற்றோர்கள், ஆசிரியர்கள், வயசானவங்க, வீட்டில் தாத்தா பாட்டி, மற்ற ஊர்ல இருக்கக்கூடிய பெரியவங்க சொல்றத கொஞ்சம்